வாங்கின நான்வெஜ்ஜு நண்டு, அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் வந்து காரமாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் வரும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து பெரட்டி வச்சுட்டு வந்து வெயிட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, சோறு எப்பவும் போல், அது இல்லாமல் வந்து நண்டு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல். இதுதாங்க இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நாங்கள் அன்றைக்கி வாங்கின நான்வெஜ்ஜு நண்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்களா இது வாழை மீன் வந்து இப்போ நாங்கள் வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நண்டு வந்து ஒரு 4 பீஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. அதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் பொடி எடுத்துக்கிட்டு, எங்ககிட்ட தேங்காய் இல்லாதனால வந்து நாங்கள் தேங்காய் பொடியை யூஸ் பண்ணிக்குவோம். பெரிய ஜாரும் இல்லை, அதுபோல் வந்து இந்த தேங்காய் பொடியை வந்து 2 சின்ன ஜாரில் வந்து போட்டு நான் அரைச்சிக்குவேன் தனித்தனியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு தாங்க சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து இங்கே இருக்கிற பூண்டு வந்து ரொம்ப பெருசுங்க, அதனால் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பெருசாக போட்டோன்னு வைங்க அரைப்படாது சரியா, அதனால் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டு தேங்காயோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு கூடவே வந்து அதுக்கப்புறம் வந்து மிளகும் வந்து கொஞ்சமாக எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் வந்து காரமாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம தேங்காய் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விழுதோடு சேர்த்துக்குங்க. அது கூட இல்லாமல் வந்து அடுத்து வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுங்க. நாங்கள் 1.5 தக்காளி கிட்ட கட் பண்ணியிருக்கேன். அதில் அரை தக்காளி தான் வந்து எடுத்து வந்து இப்போ அரைக்க போகிறோம். மீதியுள்ள அரை தக்காளியை வந்து வதக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்குங்க. இங்கே வந்து சவுதியில் வந்து உப்பு வந்து இப்படி தாங்க கிடைக்கும். அதாவது வந்து பேக்கெட்டில் நம்ம ஊரில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா கனிஷ்கா வந்து காரம் சாப்பிட மாட்டா, அதனால் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனே போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மிளகும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. அடுத்து வந்து மஞ்சள் தூள் தாங்க போடணும். நான் மஞ்சள் தூள் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே வச்சேன்னு தெரியல. அப்புறம் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன். மஞ்சள் தூள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சிட்டிகை மாதிரி போடுங்க. அவ்வளோதாங்க. இதோட வந்து தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். கனிஷ்கா வந்து எப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்கள், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அவ்வளோதாங்க. நண்டு, மீன் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி இங்கே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காயும் அரைச்சாச்சு. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி அரை தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சாச்சு. கடாயில் வந்து கடலை எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து போடுங்க. சோம்பு வந்து வெடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து போடலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து கட் பண்ண தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அரை தக்காளி, அதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து இந்த குழம்பு கொஞ்சம் வந்து நல்லா வந்து இருக்கும். நம்ம தக்காளி தொக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு தக்காளி நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வதக்கியாச்சு. தேங்காய் விழுது நம்ம அரைச்சது இருக்குது பார்த்திங்களா, அதை தாங்க வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து மீன் வறுவலுக்குள்ளே மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாகவும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது வந்து இருந்தது, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இருந்தது, அதையும் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உப்பும் வந்து லைட்டாக போட்டாச்சு. நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து பிடிக்குங்க. அவ்வளோதாங்க. மீன் வறுவலுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து வாழை மீன் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா பெரட்டி வச்சா தான் வந்து மசாலா வந்து நல்லா பிடிக்கும் மீனில். அப்போ தான் வந்து மீன் வறுக்கும்போது வந்து தவாவில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து பெரட்டி வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து அந்த மீன் வந்து மசாலாவோட நல்லா ஊறட்டும்.
நண்டு வந்து குழம்புல போட்டாச்சுங்க. அது நல்லா வந்து நண்டு வந்து சாரட்டும். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குழம்புல வந்து சாறினா தான் வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அப்புறம் ருசியாகவும் இருக்கும். நல்லா சார்ந்து இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நானே மீனை வறுத்துக்கிறேன், நீலாம் வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மீனை வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து ஆயில் குறைவாக தாங்க அப்சர்வ் பண்ணும். அப்புறம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மீன் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடாயில் போட்டு எடுத்துன்னு வைங்க, அதில் வந்து ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம். அது இல்லாமல் வந்து எண்ணெய் ரொம்ப அதிகமாக வந்து உறிஞ்சிடுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து பொரிச்சது வந்து சாப்பிடக்கூடாது இல்லைங்களா. நாங்கள் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிடுதுங்க. எங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் தவாலே வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிடுறது மீனை. நண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மீன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சோறும் ரெடி ஆயிடுச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக சமைச்சாச்சு. இனி வந்து போய் சாப்பிட போகிறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஈஷியோல்.